விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். புதுச்சேரிக்கும் ரெட் அலர்ட் விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்பட 11 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை என்பதால் ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவள்ளூர் உள்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுப்பு. சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு தமிழகம் வர வேண்டும். மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை நானே நேரில் சென்று பார்வையிடுவேன். மாவட்டங்களில் பொறுப்பு அமைச்சர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை கணக்கிட நடவடிக்கை எடுக்கப்படும். இழப்பீடு வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. சென்னை கொளத்தூர் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். லண்டனில் அரசியல் படிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. விமான நிலையம் வந்தடைந்தவருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் சரித்திர தேர்தலாக இருக்கும். தேர்தலுக்கு பாஜக தயாராகி வருவதாகவும் அண்ணாமலை பேட்டி. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன் என அண்ணாமலை பேட்டி. திராவிட கட்சிகளின் கொள்கைகளைத்தான் விஜயும் பேசுகிறார் என்றும் விமர்சனம். சிறையிலிருந்து வெளியே வந்தவரை தியாகி போல் போற்றுவதா? அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து அண்ணாமலை விமர்சனம். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்களில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. புயல் ஓய்ந்த பிறகும் புதுச்சேரியில் தொடரும் கனமழை. பல குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் தவிப்பு. புதுச்சேரியில் வரலாறு காணாது பெய்த மழையால் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். பாதிக்கப்பட்ட பகுதிகளின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. புதுச்சேரியில் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம். தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவுடன் இராணுவமும் இணைந்து மக்களை மீட்டு வருகிறது. புதுச்சேரியில் மீட்பு பணிகள் தொய்வின்றி நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என்றும் நம்பிக்கை. கடலூர் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்யும் கனமழை. பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்பு.
கடலூர் மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புயல் கரையை கடந்த நிலையில் சென்னையில் குறைந்தது மழை, மெல்ல மெல்ல திரும்பும் இயல்பு நிலை. செங்கல்பட்டு மாவட்டம் ஆம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உபரி நீர் திறப்பு, மதுராந்தகத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளைச் சூழ்ந்த வெள்ள நீர். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர், உத்திரக்காவிரி மற்றும் நாகநதி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. அகரம், குருவராஜாபாளையம், நேமந்தபுரம், பாலப்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் மக்காச்சோளம் மழைநீரில் மூழ்கி சேதம், பல்வேறு இடங்களில் மரம் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. திருவண்ணாமலையில் கொட்டி தீர்த்த கனமழை, சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர், சாலைகளில் வலை விரித்து மீன் பிடித்த மக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு, வெள்ளப்பெருக்கு குறையும் வரை பொதுமக்கள் அங்கு குளிக்க தடை விதிப்பு. வெள்ளப்பெருக்கு காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர், சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. சபரிமலை சீசனை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபயிற்சி சென்றவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை, மாவட்டத்தில் அடுத்தடுத்து நிகழும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். டாலரை விட்டு வெளியேற முயற்சிக்கும் நாடுகள் அமெரிக்காவுடனான வர்த்தகத்திலிருந்து விடைபெறலாம், வேறு நாணயத்தில் வர்த்தகம் மேற்கொள்ள வாய்ப்பில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக ஜெய்ஷா அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். பிசிசிஐ தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார்.